எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டைல். இன்றைக்கி நெயில் ஆர்ட்டில் யூவி ஜெல்லை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு உள்ளதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே நம்ம நெயிலை நல்லபடியாக க்ரியேட் செஞ்சுப்போம். அதை ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம், ஓகேவா? முக்கியமாக யூவி ஜெல், பாலி ஜெல், அப்புறமா டிப்பிங் பவுடராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நெயிலில் டிப்பிங் பவுடர் வச்சுருக்கிறேன், ஓகேவா? ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு நான் ஒரு டெஸ்டிங்குக்காக அப்படி வச்சு சும்மா ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் எடுத்து பார்த்ததுல தான் அதில் கேப் இருக்குது. வேறு உள்ள பிங்க் கலரில் தெரிகிறது எல்லாமே யூவி ஜெல், ஓகேவா? ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டேன். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு வீடியோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, நம்மளோட நெயிலில் நம்ம டாப் கோட்லாம் கொடுத்து வச்சு ரொம்ப க்ளாஸி ஃபினிஷோட சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும், ஓகேவா? அதனால நீங்கள் ஒரு நெயில் ஷேப்பர் எடுத்து நல்லபடியாக தேய்ச்சிக்கணும். நெயில் பஃபர் யூஸ் பண்ணுங்கள். நான் இது யூஸ் பண்ணுறது நானே செஞ்சது, ஓகேவா? நார்மலாக உள்ள நெயில் ஷேப்பரை எடுத்து நீங்கள் ஷேப்பு பண்ணினீங்க அப்படின்னா அது டேமேஜ் ஆகி போயிடும், அவ்வளோ ஒர்க் ஆகாது, ஓகேவா? கொஞ்சம் நல்ல ஒரு திருத்திராக இருக்கணும். இந்த டூல் நானே செஞ்சுக்கிட்டது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த டூலை எப்படி செய்யணும் அப்படின்னு டெமோ காட்டணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எப்படி கரெக்டாக அதை செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு காட்டன் பேடு வேணும், ஓகேவா? காட்டன் பேடு தான் வேணும்னு இல்லை, காட்டனே போதும். நெக்ஸ்ட்டு ஒரு செல்லோ டேப் எடுத்துருக்கிறேன், ரொம்ப பெரிய செல்லோ டேப்பு. முக்கியமாக நமக்கு வேணும்னு உள்ளது அசிட்டோன். 100% அசிட்டோன்னா பெஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட நான் யூஸ் பண்ணுறது 99% அசிட்டோன். அந்த காட்டன் பேடில் நல்லபடியாக எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு காட்டன் பேடை 5 பீசஸாக கட் பண்ணி நெயிலில் வச்சு, செல்லோ டேப்புக்கு பதிலாக நீங்கள் சில்வர் கலரில் ஃபாயில் பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செல்லோ டேப்பில் மொத்தமாக அசிட்டோன் அப்படி ஸ்ப்ரெட் ஆகிருச்சு, ஸ்டிக்கியாக இல்லை. நான் கையினால் அழுத்தி தான் வச்சுருந்தேன், ஓகேவா? ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிமூவ் ஆகும். நான் இதில் வச்சது ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். நல்லா ஊறி போய் இருந்துச்சு. முடிஞ்ச அளவு ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு, இல்லைன்னா உங்களுக்கு எந்த டூல் அவைலபிளாக இருக்கோ அது மாதிரி உள்ள டூலை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் ஷார்ப்பான டூல் யூஸ் பண்ணாதுங்க, ஓகேவா? இந்த நெயிலில் கொஞ்சம் அதிகமான நேரம் வச்சுருந்தேன், பாருங்கள் அப்படி துண்டாக அப்படி இலகி விழுந்துருச்சு, ஓகேவா? கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா நல்லபடியாக ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆகலை அப்படின்னு வருத்தப்பட வேணாம். நெக்ஸ்ட்டும் அதே காட்டன் பேடை அப்படியே எடுத்து கையில் வச்சுப்பேன்னா, அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறமா நான் ரிமூவ் பண்ணி பார்க்குறேன்னா நீட்டாக அதை எடுக்க முடிஞ்சிச்சு, ஓகேவா? நல்ல ஒரு மெத்தடு, ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இதனால் நம்மளோட நெயில் எதுவுமே டேமேஜ் ஆகாது. இது டிப்பிங் பவுடர், இது கூட சூப்பராக ரிமூவ் ஆகுது. நெட்லெல்லாம் சர்ச் பண்ணுற நேரம் நான் ட்ரில்லிங் மிஷின் எல்லாம் வச்சு நீட்டாக நெயில் ட்ரில்லர், ஓகேவா? அதை வச்சு ரொம்ப அழகாக ரிமூவ் பண்ணினாங்க. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, ஓகேவா? அதெல்லாம் நான் வாங்கலை, என்கிட்ட அது இல்லை. ஜஸ்ட்டு இது சிம்பிளான மெத்தடு. அசிட்டோனை யூஸ் பண்ணி யூவி ஜெல், பாலி ஜெல், டிப்பிங் பவுடர் எல்லாமே நீட்டாக சூப்பராக ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லபடியாக தேய்க்கணும், ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு டெமோவில் காட்டுனது மாதிரி எந்த அளவு உங்களுக்கு எவ்வளோ தேய்க்க முடியுமோ அந்த அளவு தேய்ச்சிக்கிட்டு நெக்ஸ்ட்டு அசிட்டோனை ஊற வச்சு ரிமூவ் பண்ணினீங்க அப்படின்னா சூப்பராக ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டும் நான் இந்த வைக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி கரெக்டாக ஃபிங்கரில் அதே காட்டன் பேட் தான், ஓகேவா? நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை, அசிட்டோனை சேர்த்துக்கவும் இல்லை. அசிட்டோனுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஏரில் வேப்பர் ஆகி போயிடும், ஓகேவா? அதனால தான் நம்ம அதை ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கணும். அதுக்காக தான் நான் செல்லோ டேப் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபாயில் பேப்பர் பார்த்திங்கன்னா அது இதை விட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது ஷாப்பில் கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் இது மாதிரி ரிமூவ் பண்ணுற வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா ஃபாயில் பேப்பரை வச்சு நான் கண்டிப்பாக ரிவ்யூ காட்டுறேன், ஓகேவா? டெமோ காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஓகேவா? ரிமூவ் பண்ணுறது. நீங்கள் 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சூப்பராக ரிமூவ் ஆகும். ஃபஸ்ட்டு இதில் சூப்பராக ரிமூவ் ஆகிக்கும், ஓகேவா?
ரொம்ப முன்னாடியே ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு. அந்த நேரத்தில் நான் வந்து அசிட்டோனெல்லாம் வாங்கி இது மாதிரி எதுவுமே செஞ்சு பார்த்துக்கிட்டு இல்லை, அதனால் எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் நானே இப்போ வந்து யூஸ் பண்ணி பார்த்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா, பாருங்கள் நெயிலெல்லாம் டேமேஜ் ஆகாமல் க்ளீனாக இருக்குது. ஆனால் சர்ஃபேஸு கொஞ்சம் ஒரு மாதிரி திருதிராக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கியூட்டிக்கல் ஆயில் யூஸ் பண்ணி நல்லபடியாக மசாஜ் பண்ணுங்கள். ஏன்னா அசிட்டோன் வந்து ஸ்கின்னு அப்புறமா நெயிலையும் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிக்கும். அதனால் ஆயில் போடுறது நல்லது. நான் இதில் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஏன்னா என்னோடய ஹேண்டோட வெளிப்பக்கத்தில் ஃபிங்கரோட கியூட்டிக்கல் ஏரியாவில் எல்லாம் எரிகிறது மாதிரி கொஞ்சம் எப்படியோ இருந்துச்சு, கஷ்டமாக இருந்தது மாதிரி. இருந்தாலும் பெயின் அப்படின்ல ஏதோ கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபீலு. கோகனட் ஆயில் யூஸ் பண்ணினேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்கின்ல எந்த எரிச்சலோ எதுவுமே இல்லை. நெயில் பாருங்கள், ஸ்ட்ராங்கான நெயிலாக, நல்ல ஒரு நெயிலாக எப்போதுமே இருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக நல்லபடியாக நீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பம் இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.